Dear students, today we are going to see 3rd standard maths term 1 unit 3 patterns. See what is patterns? Patterns means some set of shapes, some set of numbers or colors. It repeating again and again is called pattern. Observe the pictures given below. See கீழே கொடுத்திருக்கிற இந்த pictures பாருங்க tiles வந்து ஒரு patternல arrange பண்ணிருக்காங்க. See black and white இந்த hexagon பாருங்க ஒரு orange ஒரு yellow ஒரு orange ஒரு yellow அந்த மாதிரி see இந்த chessboard white black see ஒரு pattern-ஆ arrange பண்ணிருக்காங்க. Patterns. A pattern is formed when objects, events and numbers are repeated uniformly in a specific way. Pattern-னா ஒரு object, ஒரு event, ஒரு number ரிப்பீட்டடா யூனிஃபார்மா ஒரு ஸ்பெசிஃபிக் வேல அரேஞ்ச் பண்றது தான் பேட்டர்ன். Patterns in shapes. Creating patterns of regular and irregular shapes by stamping. For example, block patterns created using handprints and footprints are shown below. See stamping பண்ணி கூட நாம patterns create பண்ணிக்கலாம். See கீழே பாருங்க இங்க handprints-உம் footprints-உம் யூஸ் பண்ணி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வந்து ஒன்று ரைட்டு ஒன்று அப் லெஃப்ட்டு டவுன் அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. சி அப்வார்டில் ஒன்று டவுன்வார்ட் அப்வார்ட் டவுன்வார்ட் இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் கூட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் வச்சு பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் கால்ட் பிளாக் பேட்டர்ன்ஸ். Activity 1. Create patterns by impressing the following on a paper. See நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனில் ஒரு பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்க. பை யூஸிங் ட்ரை லீவ்ஸ், ஃபாலன் லீவ்ஸ், ஃபிங்கர்ஸ், ஹேண்ட்ஸ், டோஸ், ஃபீட், யூஸிங் பேங்கிள்ஸ். லீவ்ஸ் வந்து லீவ்ஸில் ட்ரை லீவ்ஸில் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி, ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி, டாஸ் யூஸ் பண்ணி, ஃபீட் யூஸ் பண்ணி, பேங்கிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஓன் கிரியேஷனில் ஒரு பேட்டர்ன் பண்ணுங்கள். See activity 20. Create patterns on your own by impressing the following on a chart paper and decorate your classroom. See நீங்கள் ஒரு சார்ட் பேப்பரில் சீட்ஸு, பட்டன்ஸு, பாட்டில் லிட்ஸு யூஸ் பண்ணி ஓன் கிரியேஷனில் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணுங்கள். மை ஓன் பேட்டர்ன்ஸ். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் பேட்டர்ன் ஹியர். எனி ஆப்ஜெக்ட் யூ கேன் யூஸ். நெக்ஸ்ட் பேட்டர்ன் இன் ஜியோமெட்ரிக்கல் ஷேப். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் பார்ப்போம். தேர் ஆர் 2 types ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஜியோமெட்ரிக்கல் ஷேப்பில் 2 types ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஒன் க்ரோயிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ். க்ரோயிங் பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் பேரிலே அது மென்ஷன் ஆகிட்டு இருக்கு, க்ரோ ஆகிட்டே இருக்கும் பேட்டர்ன்ஸ். ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிற பேட்டர்ன்ஸ். க்ரோயிங் பேட்டர்ன்ஸ். இஃப் சம் பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் grow with straight lines and geometrical forms, they are called growing patterns. See some patterns and designs grow ஆகிட்டே இருக்கு இல்லை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னா that is a growing patterns. See this example. See இங்கே 1 square இருக்கு, next 2 square, next 3 square. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரோயிங் பேட்டர்ன். சி நெக்ஸ்ட் பாருங்க ஒரு ஸ்கொயர், அது மேலே ஒரு ட்ரையாங்கிள், நெக்ஸ்ட் அது 2 times இருக்கு, நெக்ஸ்ட் அது 3 times இருக்கு. அது அந்த மாதிரி க்ரோ ஆகிட்டே இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சி ஃபஸ்ட்டு ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்கொயர் மேலே ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. அதே அது மறுபடியும் அதுக்கு மேலே ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. சி ஃபஸ்ட்டு பாருங்க 1 பிளாக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரோயிங் பேட்டர்ன். சி இந்த வந்து ஹெக்ஸாகன், அது மேலே ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு 2 ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3 ட்ரையாங்கிள். ஸோ இந்த மாதிரி அது க்ரோயிங் ஆகிட்டே இருக்கும். இட்ஸ் எ எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரோயிங் பேட்டர்ன். நெக்ஸ்ட்டு 1 பீட் இருக்குது, நெக்ஸ்ட்டு 3 பீட்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு 5 பீட்ஸு, ஆட் நம்பர்ஸ் மாதிரி. நெக்ஸ்ட் என்ன 7 பீட்ஸு. சி அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ட்ரை திஸ். கிரியேட் சம் க்ரோயிங் பேட்டர்ன்ஸ் பை யூஸிங் ஸ்கொயர், சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர். நீங்கள் சர்க்கிள், ஸ்கொயர் யூஸ் பண்ணி நீங்கள் இதே மாதிரி ஒரு க்ரோயிங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணலாம். சி ஒரு சர்க்கிள் ஒரு ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு 2 சர்க்கிள் 2 ஸ்கொயர், அந்த மாதிரி நீங்கள் க்ரோயிங் பேட்டர்ன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ். கண்டினியூ த க்ரோயிங் பேட்டர்ன். சி நீங்கள் இந்த க்ரோயிங் பேட்டர்ன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள். சி இங்கே பாருங்கள் 2 arrow marks கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு 3 each arrow marks கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ட்ரா பண்ணணும், 4 each arrow marks ட்ரா பண்ணுங்கள்.
next பாருங்க 1, next number is 3, next number is 5, odd numbers 1 3 5. Next you have to draw 7. next பாருங்க இங்க 1 circle, next 2 circle, next 3 circle, next you have to draw 4 circles. இங்க பாருங்க ஒரு ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க. So இங்க 2 ஸ்கொயர் இருக்கு, இங்க 3 ஸ்கொயர்ஸ் இருக்கு. So you have to draw 4 squares. next பாருங்க இங்க 1 box, next 3 box இருக்கு, next 4 box இருக்கு. see 1 க்கு அப்புறம் 2 இல்ல 3 இருக்கு 4 இருக்கு. you have to draw 6 box. continue the growing pattern. see 1 arrow mark, 2 arrow marks, 3 arrow marks, 4 arrow marks. next you have to draw 5 arrow marks. next பாருங்க இங்க 3 கொடுத்திருக்காங்க, triangle, rectangle, circle. இங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க 2 கொடுத்திருக்காங்க. so next you have to draw 1. next பாருங்க இங்க 2 box இருக்கு, next 4 box, next 6 box. see even numbers 8 box draw பண்ணுங்க. repeated patterns. if some patterns and designs repeat with straight lines and geometrical shapes, they are called repeated patterns. see some patterns la designs la irukra straight lines, geometrical shapes again repeat ஆயிட்டே இருக்குனா that is called repeated patterns. see this example, green color square, pink color triangle, orange color rectangle and blue color circle. இதே shapes வந்து மறுபடியும் repeat ஆயிட்டே இருக்கு. see square, triangle, rectangle, circle. this is called repeated patterns. see hexagon, square, hexagon, square, hexagon, square, hexagon, square. see இந்த 2 shapes வந்து repeat ஆயிட்டே இருக்கு. so this is called repeated patterns. see இங்க pentagon இருக்கு, pentagon நடுவுல ஒரு circle. see இந்த ரெண்டு shape வந்து மறுபடியும் repeat ஆயிட்டே இருக்கு. see square, circle, square, circle, square, circle. these are the examples of repeated patterns. see this triangle, red color triangle, yellow color square, red color triangle, yellow color square, red color triangle, yellow color square. see these 2 shapes, it is repeating. இந்த shapes எல்லாம் வந்து repeat ஆயிட்டே இருக்கு. see triangle கொடுத்திருக்காங்க, rectangle, triangle, rectangle. see arrow mark பாருங்க, upward downward directionல, upward downward directionல. see black white, black white. yellow color circle, pink color triangle, yellow color circle, pink color triangle. so இந்த shapes எல்லாம் வந்து repeat ஆயிட்டே இருக்கு. these are the patterns called repeated patterns. continue the repeating patterns up to 3 steps in the space provided. see இங்க patterns கொடுத்திருக்காங்க, நீங்க அது continue பண்ணணும். 3 steps, 3 times continue பண்ணுங்க. see first pattern பாருங்க, buttons கொடுத்திருக்காங்க, buttonsல இருக்கிற holes பாருங்க, இங்க 2 இருக்கு 4 இருக்கு, again 2 4, again 2 4. so நீங்க 3 times draw பண்ணுங்க. next பாருங்க circle, rectangle, circle, rectangle, circle, rectangle. again you have to draw circle, rectangle, circle, rectangle, circle, rectangle. same colorல draw பண்ணுங்க. see பாருங்க blue color triangle and pink color square and rectangle பாருங்க orange color. see அதே repeat பண்ணிருக்காங்க. so நீங்க அதே repeat பண்ணுங்க. see ஒரு rhombus ஒரு மூன் ஷேப்ல கொடுத்திருக்காங்க, rhombus மூன் ஷேப்ல. see அதே நீங்க repeat பண்ணுங்க. see இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க butterflies, நீங்க அதே repeat பண்ணுங்க. see இந்த shapes அப்படியே repeat பண்ணுங்க. activity 3, complete the bundings by following the pattern. see இங்க ஒரு pattern கொடுத்திருக்காங்க, incomplete கொடுத்திருக்காங்க, you have to draw. see இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், இந்த மாதிரி draw பண்ணணும். see இங்க இந்த மாதிரி draw பண்ணுங்க. see இங்க இந்த மாதிரி draw பண்ணுங்க. see இந்த மாதிரி நீங்க complete பண்ணுங்க. next பாருங்க do yourself, draw some repeated patterns of your own. நீங்க இதே மாதிரி repeated patterns வந்து create பண்ணுங்க. your own உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க draw பண்ணிக்கலாம். see next பாருங்க patterns are created by combining colors and shapes in different ways. see colors and shapes combine பண்ணி கூட different waysல நீங்க patterns create பண்ணலாம். see இங்க ஒரு பென்சில் கொடுத்திருக்காங்க, green, red, green, red. see the shapes different colorல different patternல different colorல pattern பண்ணிருக்காங்க. see this flower,
இங்கே வயலட் இருக்குது, இங்கே பிங்க் இருக்குது, சென்டரில் ரெட் இருக்குது. சேம் சென்டரில் ரெட் இருக்குது, இங்கே 2 ப்ளூ கலர், இங்கே ரெட் பிளாக்கு. அதே ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரெட்டு க்ரீனு. கம்பைனிங் கலர்ஸில் கூட பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டி 4 மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட் த பேட்டர்ன். நீங்கள் என்ன பண்ணணும், இது மேட்ச் பண்ணிவிட்டு அந்த ஷேப்ஸ் வந்து இங்கே ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இந்த ஷேப் இங்கே இருக்குல்ல. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து நீங்கள் மேட்ச் பண்ணி அதுக்கப்புறமா இங்கே வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது இங்கே தான் இருக்குது. ஸோ நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், அப்புறமா இங்கே ட்ரா பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது இங்கே இருக்குது. மேட்ச் பண்ணதுக்கப்புறமா அந்த ஷேப்பு வந்து நீங்கள் இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். இது இங்கே, இது இங்கே. இப்படி மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷேப்பு வந்து இந்த ஸ்பேஸில் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே ஷேப்பு இது இந்த பேட்டர்னில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த க்யூப் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இது மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஒன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிரியேட்டிங் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பேட்டர்ன்ஸ். த ஃபாலோயிங் இமேஜஸ் ஷோஸ் சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பேட்டர்ன்ஸோட எக்ஸாம்பிள்ஸ். பாருங்கள் எல்லாம் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒப்சர்வ் அண்ட் எக்ஸ்டெண்ட் த லைன் பேட்டர்ன்ஸ் இன் கிவன் பாக்ஸஸ். இந்த பேட்டர்ன்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அது இங்கே ட்ரா பண்ணுங்கள். this practice continue the straight line pattern. இது வந்து straight line patterns. பாருங்கள் இந்த ஷேப்புக்கு அப்புறம் இதுதான் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஷேப்புக்கு அப்புறமா இது வரும். நெக்ஸ்ட் இதுக்கு அப்புறமா இந்த சர்க்கிள் தான் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிமெட்ரிஸ் இன் ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். ஷேப்ஸில் இருக்கிற பேட்டர்ன்ஸில் இருக்கிற சிமெட்ரிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். டூ இட் யுவர் செல்ஃப். டேக் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர், ஸ்ப்ளிட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் இங்க் ஆன் த பேப்பர். ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்து சென்டரில் ஒரு ட்ராப்ஸு இங்கு ஸ்ப்ரே பண்ணுங்கள். நவ் ஃபோல்ட் த பேப்பர் அண்ட் ப்ரெஸ் இட். அது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா சைடில் இருக்கிற ஹாஃப் தான் அந்த சைடில் இருக்கும். ஓகே, தட் இஸ் கால்ட் சிமெட்ரி. சிமெட்ரி மீன்ஸ் ஒன் ஹாஃப் ஆஃப் த ஷேப் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் அதர் ஹாஃப். ஒரு ஹாஃப் எப்படி இருக்கும் அதே மாதிரி அதர் ஹாஃப் இருக்கிறது தான் சிமெட்ரி. Symmetry. Definition. Symmetry means that one shape becomes exactly like another when you move it in the some way, turn, flip, slide. ஒரு ஷேப் வந்து டேர்ன் பண்ணாலும் ஃப்ளிப் பண்ணாலும் ஸ்லைட் பண்ணாலும் ஒரு ஷேப் வந்து ஒரு சைடு வந்து எக்ஸாக்ட்லி அதர் ஷேப் மாதிரி இருக்குன்னா that is called symmetry. Take one sheet of paper, எட்ஜில் வந்து இதே மாதிரி ட்ரா பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணால் அந்த ஷேப்பு ஃபோல்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒரு சைடில் இருக்கிற அதே ஷேப்பு அந்த சைடில் இருக்கும். தட் இஸ் கால்ட் சிமெட்ரி. நடுவில் இருக்கிற இந்த லைனை லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். திஸ் எக்ஸாம்பிள் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ பாருங்கள், ஏ சென்டரில் ஒரு லைன் போட்டால் இந்த பக்கத்தில் இருக்கிற ஷேப்பும் ஹாஃபும் அந்த சைடில் இருக்கிற ஹாஃபும். ஏ பாருங்கள், ஏக்கு சென்டரில் ஒரு லைன் போட்டால் இந்த லைனுக்கு இந்த சைடில் இருக்கிற ஹாஃபும் அதர் சைடில் இருக்கிற ஹாஃபும் எக்ஸாக்டாக ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் எ சிமெட்ரிக்கல் ஷேப். பி பாருங்கள், சென்டரில் ஒரு லைன் போட்டால் அதர் ஹாஃபும் இந்த ஹாஃபும் ஒரே மாதிரி இருக்குது. தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். இந்த சென்டரில் இருக்கிற சென்டரில் ட்ரா பண்ணுற இந்த லைன் வந்து லைன் ஆஃப் சிமெட்ரின்னு சொல்லுவோம். எல்லா ஆல்ஃபபெட்ஸும் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ஆல்ஃபபெட்ஸும் இதே மாதிரி சிமெட்ரிக்கல் ஷேப்பில் இருக்கிற ஆல்ஃபபெட்ஸ். A have one line of symmetry, B have one line of symmetry, C have one line of symmetry, D have one line of symmetry, E have one line of symmetry, H பாருங்க, H have two lines of symmetry. இப்படி டிவைட் பண்ணாலும் half வந்து மேட்ச் ஆகுது. So I have two line of symmetry and K have one line of symmetry, M have one line of symmetry, O have two lines of symmetry. இப்படி க்ரோஸ் பண்ணாலும் half வந்து மேட்ச் ஆகுது.
and T have a one line of symmetry, U have a one line of symmetry, V have a one line of symmetry, W have one line of symmetry, and X have a two lines of symmetry. X இப்படியும் line of symmetry வரும், இப்படியும் வரும், and Y have a one line of symmetry. See line of symmetry. Note that one half of the shape is exactly like the other half. The line which is divided the figure into two exact halves is called the line of symmetry. Symmetry-na ஒரு half of the shape வந்து exactly other half மாதிரி இருக்கிறது தான் symmetrical shape. See அந்த symmetrical shape-ஐ டூவா டிவைட் பண்ணுற அந்த லைனை symmetrical line, the line of symmetry-ன்னு சொல்லுவோம். The following letters are non-symmetric and does not have line of symmetry. So இந்த letters எல்லாம் non-symmetrical letters. Means these letters does not have line of symmetry. See line of symmetry draw பண்ணால் இந்த ஹாஃபும் மேட்ச் ஆகாது. சி இங்கே இந்த மாதிரி க்ரோஸ் பண்ணி லைன் ஆஃப் சிமெட்ரி போட்டாலும் இந்த ஹாஃபும் மேட்ச் ஆகாது. சி இந்த மாதிரி மேட்ச் ஆகாது, ரெண்டு சைடும் ஈக்குவல் ஆகாத ஷேப்ஸ் எல்லாம் நான் சிமெட்ரிக்கல் ஷேப்ஸ். மேக் த பேப்பர் கட் அவுட்ஸ் ஆஃப் த ஷேப்ஸ் ஷோன் பிலோ வித் த ஹெல்ப் ஆஃப் யுவர் எல்டர்ஸ் அண்ட் கீப் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எ மிரர் and observe the image formed in the mirror. You could see the other half of the image. See இது வந்து இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்கில் பண்ணி நீங்கள் மிரர் கிட்ட போய் இந்த பேப்பர் வச்சாங்கன்னா மிரரில் இந்த ஹாஃபு மிரரில் நீங்கள் பார்க்க முடியும், இந்த மாதிரி மிரரில் பார்க்க முடியும். இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து பேப்பரில் கட் பண்ணி நீங்கள் இந்த ஷேப் வந்து மிரர் கிட்ட வச்சு பார்த்தா மிரருக்குள்ளே இதோட ஹாஃப் வந்து உங்களால் பார்க்க முடியும். See symmetrical shapes. Definition. If a shape can be folded or divided into half so that the two halves match exactly, then such a shape is called symmetrical shape. See ஒரு ஷேப் வந்து ஃபோல்ட் பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ ரெண்டு சைடில் இருக்கிற ஹாஃப் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதுன்னா that is called symmetrical shape. See example. These are the examples of symmetrical shape. See இந்த ஷேப்ஸ் எல்லாம் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணா ஸோ இந்த ரெண்டு ஹாஃபும் வந்து எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். சரி பாருங்கள், ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டு ஹாஃபும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சிமெட்ரிக்கல் ஷேப். எக்ஸாம்பிள் டு லைன் ஆஃப் சிமெட்ரி. சி ரெண்டு ஹாஃபும் ஒரே மாதிரி இருக்குது, இந்த சென்டரில் இருக்கிற லைன் ஆஃப் சிமெட்ரி. சி இது ஃபோல்ட் பண்ணால் இங்கே ஒரு லைன் வரும், திஸ் இஸ் ஃபோல்டிங் லைன். சி இந்த ஷேப் வந்து பாதி எடுத்து மிரர் கிட்ட வச்சேன்னா யூ கேன் see like that. It's a mirror line. See activity 5, complete the symmetrical image. See one half கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஒன் ஹாஃப் ட்ரா பண்ணணும். சரி நீங்கள் எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ட்ரா பண்ணால் இப்படி வரும் உங்களுக்கு. ஆக்டிவிட்டி 6, ட்ரா த லைன் ஆஃப் சிமெட்ரி ஃபார் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ். கீழே கொடுத்துருக்கிற ஷேப்ஸுக்கு நீங்கள் லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணணும். சி லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணும்போது ரெண்டு ஹாஃபும் ஒரே மாதிரி எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும்னு இல்லை, எப்படி வேணும்னாலும் நீங்கள் லைன் ஆஃப் சிமெட்ரி ட்ரா பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ரெண்டு ஹாஃபும் வந்து ஈக்குவலாக மேட்ச் ஆகணும். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த நான் சிமெட்ரிக்கல் ஷேப். இதில் நான் சிமெட்ரிக்கல் ஷேப் வந்து சர்க்கிள் பண்ணணும். சி இங்கே லைன் போட்டால் ரெண்டு ஹாஃபும் மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எ சிமெட்ரிக்கல் ஷேப். ஸோ இங்கே லைன் போட்டால் ரெண்டு ஹாஃபும் மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் எ சிமெட்ரிக்கல் ஷேப். This is a non-symmetrical shape. This is a symmetrical shape. This is not a symmetrical shape. This is a non-symmetrical shape. Even this umbrella also, it's a non-symmetrical shape. Activity 7. Draw the other half from the line of symmetry to make it symmetrical. See, you have to draw the other half from the line of symmetry. The other half draw பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்க. See this activity 8. Line of symmetry is also found in some letters of the alphabet. See alphabetல இருக்கிற some lettersல line of symmetry இருக்கு. So complete write the letters with line of symmetry. அப்படி இருக்கிற எல்லா லெட்டர்ஸும் நீங்க with line of symmetry இங்க draw பண்ணணும். See these are the letters with line of symmetry. See A have one line of symmetry, B have one line of symmetry, C have one line of symmetry,
D have a one line of symmetry, E have a one line of symmetry, H பாருங்க H have a two lines of symmetry. See இப்படி டிவைட் பண்ணாலும் half வந்து மேட்ச் ஆகுது. So I have a two line of symmetry and K have a one line of symmetry, M have one line of symmetry, O have a two lines of symmetry. See இப்படி க்ரோஸ் பண்ணாலும் half வந்து மேட்ச் ஆகுது. And T have a one line of symmetry, U have a one line of symmetry, V have a one line of symmetry, W have one line of symmetry, and X have a two lines of symmetry. X இப்படியும் line of symmetry வரும், இப்படியும் வரும். And Y have a one line of symmetry. That's all in this class. Thank you.